மானாமதுரையில சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில சியோன் நகர்ல இருக்க ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்குள்ள பிரச்சனை வருது. அதுல குறிப்பா சியோன் நகர்ல இருக்கிற ஜெயக்குமார் அப்புறமா அழகர் இவங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா ஒரு கும்பல்ல பயங்கரமா ஆயுதங்களால வெற்றதா சொல்லப்படுது. அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யறாங்க. ஒருத்தர் ஆகாஷ், இன்னொருத்தரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பையனை போலீஸ் லாக்அப்ல இறந்துட்டதா சொல்லப்படுது. இது பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் பதவி ஏற்றதிலிருந்து இந்த 5 வருட காலத்துல 26வது லாக்அப் மரணம். சோ எங்க போயிட்டு இருக்கு காவல்துறை அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். சோ இதுல அவர் இறந்ததை அவங்க பெற்றோர்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. காவலர்களால அடித்து கொல்லப்பட்டான் என் பையன் அப்படின்னு சொல்றாங்க. பட் போலீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க விசாரணைக்காக கூட்டிட்டு போகும்போது தப்பிச்சு ஓடும்போது மேம்பாலத்திலிருந்து குதிக்கும் போது அவர் கால் எறும்பு முறிவு ஏற்பட்டு அவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு செத்து போயிட்டுதா சொல்றாங்க. பட் போலீஸ் இத சொல்றத பெற்றோர்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. என்ன அப்படின்னா, அவங்க பையன் மருத்துவமனையில இருக்கும்போது அவருடைய தந்தை ராஜேஷ் கண்ணா என்றவர் பாத்தீங்கன்னா ஆகாஷோட அப்பா, அவங்க அம்மா ஆனந்தி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போலீசார் விசாரணை கூட்டு போய் காட்டு பகுதியில வச்சு என் பையனை கண்மூடித்தனமா தாக்குனாங்க, கல்லால எடுத்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல கூடுதலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாஷ் அவர் பாத்தீங்கன்னா தலித் சமூகத்தை சேர்ந்தவர். ஜாதி பெயரை சொல்லி என் பையனை அடிச்சுதான் என் பையன் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா அந்த சிவகங்கை மாவட்டத்துல மானாமதுரையில ஏற்பட்டு இருக்கு. இதுல நிறைய இவங்க இறந்த ஆகாஷோட தாயும் தந்தையும் உறவினர்கள் ரோட்ல இருந்து மறியல் பண்ணதுனால அங்க மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் நேஷனல் ஹைவேல ஏற்பட்டதாகவும் சொல்றாங்க. அவங்க அப்பா என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஜாதி பேரை சொல்லி திட்டினதுனால இவங்க என் மகனோட சாவுக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் கொலை முயற்சி வழக்கு போடணும். இதுல திருமாவளவன் அவர்கள் நேரா வரணும். அது வரைக்கும் நாங்க பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்புறதுக்கு கையெழுத்து போட மாட்டோம், பாடியை வாங்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. சோ தேர்தல் நேரத்துல இந்த விவகாரம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆளும் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் காவல்துறை நம்ம கேட்கறதுலாம் என்னன்னா, சட்ட பிரகாரம் நடத்துங்க. தண்டனை கொடுக்கறதுக்கு நீதிமன்றம் இருக்கு. காவல்துறை எதுக்கு? அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? சோ தவறு செய்தாங்கன்னா அவங்க மீது வழக்க பதிவு செய்யுங்க. வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. நீதிமன்றத்தோட வேலையை நம்ம பார்க்கறதுக்கு நம்ம யாரு? நீதிமன்றம் அவங்களோட தவறு செய்திருந்தா நீங்க அவங்க தவறு செய்து உங்களை வழக்கு பதிவு செய்து அதுக்குண்டான ஆதாரங்களை கோர்ட்டில் சமர்ப்பிங்கள். அவங்க அதுக்குண்டான நடவடிக்கை எடுப்பாங்க. சோ லாக்அப் மரணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மிகவும் கொடுமையான ஒரு செயல். சோ இது எப்படி போக போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும்.